ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இவ பேக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்சல் எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்தது. நான் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வெஸ்ட் பெங்கால்ல ஒர்க் பண்றாரு. ஸோ அதனால நானுமே இங்க வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து என்னோட அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பார்சல் தான் இது. ஸோ வாங்க இந்த பார்சல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பார்க்கலாங்களா? எவ்வளோ பெரிய பேக் பாருங்க. இந்த பேக்கை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என் வீட்டுக்காருக்கு. பாதி திங்ஸ் இதுல இருந்து எடுத்துட்டேன். இருந்தாலும் வீடியோக்காக கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமா எலுமிச்சம்பழம் தான் பார்க்க போறோம். இதுவுமே எங்க செடியில இருந்து கொண்டு வந்த எலுமிச்சம்பழம் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ரூ. 10 ரேஞ்ச் விற்கிறாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெல்லம், நாட்டு வெல்லம், கருப்பட்டி வெல்லம் எப்படி வேணா சொல்லலாம். இதுவுமே எங்க நிலத்துல கரும்பு போட்டு ஆளாடின ஒரு வெல்லம் தான். ரொம்ப பியூர் ஆர்கானிக். அடுத்து வந்து கொள்ளு பருப்பு. கொள்ளு பருப்பு எங்க நிலத்தோட பருப்பு தான். இதுல நான் காட்டுற எல்லாமே வந்து என்னோட நிலத்துல இருந்து எடுத்தது தான், ஒரு சில திங்ஸ தவிர. ஸோ கொள்ளு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஈவினிங் டயத்துல வந்து சுண்டல் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. என்னதான் நம்ம வந்து கடையில வந்து மசாலா காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகும்போதும் நாங்கள் வந்து ஊர்ல இருந்து தான் சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா கிலோ, அதாவது கிலோ வந்து 200, 180 அந்த மாதிரி விற்பாங்க. 200க்குள்ள தான் விற்பாங்க. ஸோ கடைய பொறுத்து ஒரு 10, 5 மாறுபடும். ஸோ அது வாங்கிட்டு வந்துருவோம். ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பால்கோவா. இதுவுமே எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூலைக்கு மூலை வந்து பால் டெய்ரி இருக்கும். ஓனாவே வந்து பர்பி செய்வாங்க. ஆ வித்தவுட் சுகர், சுகர் அந்த மாதிரி. நாங்க வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு என்னோட ஹஸ்பண்டு. ஆ அதாவது சமோசாலாம் செய்யறதுக்கு பால்கோவா சமோசா செய்வோம் நாங்க. ஸோ அதுக்காக வந்து சர்க்கரை இல்லாததும், நார்மலாவே சாப்பிடுறதுக்கு சர்க்கரை இருக்கிறதும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது எங்க ஊர்ல ரேஷன் கடையில போட்ட சர்க்கரை, அதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் புளி. புளியுமே வந்து எங்க மரத்தோட புளி தான். எனக்கு இங்க வந்து காய வைக்கிறதுக்கு பெருசா இடம் இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, வீட்லயே என்னோட அம்மா வந்து நல்லா காய வச்சு இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டாங்க. அப்பதான் வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கும். ஸோ ட்ரையாவே. தேங்காவும் எங்க மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய் தான். ஒரு 10 தேங்காய் மேல கொண்டு வந்தாங்க. ஸோ நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு தேங்காய், கொஞ்சம் மாங்காய், ஸ்வீட்ஸ் அந்த மாரிலாம் குடுத்து விட்டேன். நேத்தியே வந்து நான் வந்து பாதி திங்ஸ் வந்து நெறைய பேருக்கு குடுத்து விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிரசம். எங்க வீட்ல இருந்து செஞ்சு குடுத்து விட்ட அதிரசம். ஆ இதுல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் அதிரசம் இருக்கு. ஒண்ணு சர்க்கரை அதிரசம், இன்னொன்னு வந்து வெள்ள அதிரசம். எனக்கு வந்து சர்க்கரை அதிரசம் எனக்கு பிடிக்காது. என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் பிடிக்கும். அவருக்கு வந்து சர்க்கரை அதிரசமும், எனக்கு வந்து வெள்ள அதிரசமும் செஞ்சு குடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபைனலா நம்ம பார்க்குறது வந்து மாம்பழம். ஸோ மாம்பழம் நான் ரொம்ப வீடியோக்காக வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். இதுவுமே வந்து எங்க தோட்டத்தோட மாம்பழம் தான். பாருங்க எவ்ளோ பெருசு பெருசா இருக்கு. இந்த மாம்பழத்தோட பேர் வந்து பேர்னிஷான்னு எங்க ஊர்ல சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர்ல என்ன பேருன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல 1 கிலோ மாம்பழம் இப்ப பிரசன்ட் ரேட் வந்து ரூ. 200. சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 3க்கு, ரூ. 4க்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எங்க தோட்டத்திலேயே வந்து அவ்ளோ மாம்பழம் இருக்கு. அதையுமே வந்து சேல்ஸ் பண்ணவே முடியாம ரூ. 2 கிலோ, ரூ. 3 கிலோ, ரூ. 5 கிலோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுத்தமா விலையே இல்ல. பட் இங்க நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விலை வித்துட்டு இருக்கு. என்ன சொல்றது? விவசாயம் இப்படிதான் நஷ்டமா போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய மகசூல். ஆனா வந்து விலை ரொம்ப கம்மியா தான் போச்சு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அடுத்து எங்க வீட்ல இருந்து என்னோட அம்மா செஞ்சு குடுத்த தட்ட வடை. ஸோ நீங்க அதுக்கு பேரு தட்ட வடைன்னு சொல்லுவீங்க ஒரு சிலரு. ஆனா நாங்க எங்க ஊர்ல தட்ட வடைன்னு சொல்ல மாட்டோம். ஓட்ட வடைன்னு சொல்லுவோம். பட் இதுதான் பயங்கர டேமேஜு. மொத்தமா நொறுங்கி போயிட்டு இந்த மாரி தான் வந்துச்சு. பட் என்ன பண்றது? சாப்பிட தானே, எப்படியும் உடைச்சு தானே சாப்பிட போறோம். அப்படின்னு மனச தேத்திக்கிட்டோம். டேஸ்ட் வைஸ் பயங்கர சூப்பர். என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா செய்வாங்க. என்னோட வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்.
எங்க அம்மா செய்யறதுலயே. ஸோ அந்த மாரி செஞ்சு குடுத்தாங்க. என் வீட்டுக்காரர் ஓரளவுக்கு அங்கேயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டாரு. இது எங்களுக்கு வந்த பார்சல் தான். ஸோ எல்லாம் நொறுங்கி வந்துருச்சு. ஸோ ஓகே பரவால்ல சாப்பிடுறது தானே அப்படின்னு விட்டுட்டோம் நாங்களும். ம். அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு எங்க வீட்ல இருந்து வந்த திங்ஸு. ஒரு சில மாம்பழம், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மறக்காம